இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்க உள்ளதாக மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், ஆகஸ்ட் 14ஆம் தேதி முதல் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தொடங்கப்படும் என்று தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? 2024-25 கல்வியாண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்புகளுக்குண்டான அந்த மருத்துவ கலந்தாய்வு நடைபெறும் என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பினை தற்பொழுது மருத்துவ கலந்தாய்வு குழு வெளியிட்டிருக்கிறது. மருத்துவ கலந்தாய்வு இளநிலை படிப்புகளுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி முதற்கட்டமாக தொடங்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான அந்த கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற இருப்பதாகவும் மருத்துவ கலந்தாய்வு குழு டென்டேட்டிவ் ஷெட்யூல் என்று சொல்லக்கூடிய அந்த முதற்கட்ட ஒரு ஷெட்யூலை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான அந்த கலந்தாய்வில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த இடங்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள் அந்தந்த கல்லூரியில் சேர வேண்டும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மாநில ஒதுக்கீட்டிற்கான அந்த கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதில் இடங்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த நபர்கள் மாணவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் அந்தந்த கல்லூரியில் சேர வேண்டும் எனவும் மருத்துவ அந்த கலந்தாய்வு குழு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறது. முதற்கட்ட கலந்தாய்வு 14ஆம் தேதியும் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையும் நடைபெற இருக்கிறது. அதே போன்று மூன்றாம் கட்ட கலந்தாய்வு அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான அந்த இடங்களுக்கு செப்டம்பர் 26ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மாநில ஒதுக்கீட்டிற்கான அந்த முதற்கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையிலும், இரண்டாம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலும் நடைபெற இருக்கிறது. மூன்றாம் கட்ட மாநில ஒதுக்கீட்டிற்கான அந்த கலந்தாய்வு அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக முதற்கட்ட அந்த தகவலை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது மருத்துவ கலந்தாய்வு குழு. இதனைத் தொடர்ந்து எத்தனை இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் நடைபெற இருக்கக்கூடிய அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான அந்த இடங்களுக்கான அந்த கலந்தாய்வு எத்தனை என்பது தொடர்பாக விரைவில் அந்த ரேங்கிங் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலை ஓரிரு தினங்களில் மருத்துவ கலந்தாய்வு குழு வெளியிட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளில் எத்தனை இடங்கள் இருக்கிறது, அதில் அதற்கு உண்டான அந்த நீட் தரவரிசை பட்டியலை வெளியிடவும் இருக்கிறது. இந்த நிலையில் 21ஆம் தேதி ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாநில ஒதுக்கீட்டிற்கான அந்த இடங்களுக்கான அந்த கலந்தாய்வு தொடங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.